السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் கடந்த நாட்களில் உறவுகளும் அதன் படித்தரங்களும் என்ற தலைப்பில் உறவுகளை புரிந்து கொள்வது எவ்வாறு, எதற்காக உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக அந்த படித்தரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி நாம் என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அந்த தொடரில் ஆரம்பமாக அதாவது உறவிலே நமது தந்தை தாயுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் பற்றிய தகவல்களை பார்த்தோம். இதில் பிரதானமான நோக்கம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அவர்களை பற்றி நேரடியான செய்திகள் என்ன வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதும், அதனூடாக நமது குடும்ப கட்டமைப்பில் அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய படித்தரம் என்ன, அவர்களுடைய சட்டங்கள் என்ன, உறவுகாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த பகுதிகளை தெரிந்து கொள்வது தான். ஆனால் நம்ம மேலதிகமாக சில வரலாற்று தகவல்களை சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஒன்று, அறிவு ரீதியான கொஞ்சம் தகவல்கள் இதில் கலந்திருக்கணும் என்றது நோக்கமும், சீரால சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் என்றது நோக்கமும், நம்மளோட குடும்பத்தை வரலாற்றோடு சம்மந்தப்பட்டு நோக்கிற டைமில் வெறும் சிந்தனையோடு அது நிற்காமல் அந்த சம்பவத்தோடு சேர்த்து அதை என்ன செய்யும் நின்றால் தகவலுக்கு இன்னும் ஒரு உறுதியாக இருக்கும் என்ற அந்த நோக்கமும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதை முழுமையாக உள்ளடக்கி எல்லா தகவல்களையும் சொல்லணும் என்கின்ற எண்ணம் இல்லை. இப்போ அந்த தொடரில் அடுத்த பகுதியாக, அதாவது ஒருவருடைய பெரிய தந்தை, ஒரு தந்தையுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை, அதுபோல் ஒரு நபருடைய பெரிய தந்தை சிறிய தந்தை, அதே போல் அதாவது பெரியம்மா சின்னம்மா, அதே போல் என்ன அதாவது நம்ம தாயுடைய சகோதரன், மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் என்ற அடிப்படையில் தாய் வழி சகோதரர்கள், அதே போல் தந்தை வழி சகோதர உறவுகள் என்பதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்க இருக்கிறோம். இதில் 4 பேர் வந்தாலும் கூட அதை நம்ம அதாவது தர்த்தீபாக சொல்லிக்கிட்டு போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிற சந்தர்ப்பத்தில் தந்தையுடைய சகோதர சகோதரிகள், 2வது கட்டமாக தாயுடைய சகோதர சகோதரிகள் என்று புரிஞ்சு கொண்டால் நம்ம போதுமானது. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உறவுகள் சம்பந்தமாக நாங்கள் எப்படி படித்தாலும் கூட நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இவைகள் உள்ளத்தில் பதிவதாக இருந்தால், இதுக்கு பிறகு கொண்டு வரவங்க எப்படி கொண்டு வரணுன்னா, இவ்வளோ முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்குது, குர்ஆன் சுன்னா இவ்வளோ என்ன செஞ்சிருக்குது சொல்லியிருக்குது, எனவே நாங்கள் முக்கியத்துவம் வழங்கணுன்னு கொண்டு வந்தால் ஃபித்ரால் டிலீட் பண்ணப்பட்டதுகளை என்ன செய்யணும் திருப்பி ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அது ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா இயற்கையாக அமைந்தவைகள் எங்களை விட்டு தூரமாக இருந்தால் அதை திருப்பி கொண்டு வருவதுன்றது மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. இப்போ எங்களோட சமுதாயத்தை விட்டு ஃபித்ரால் இந்த உறவுகள்லாம் தூரமானு கேட்டால் இல்லை. எல்லா கலாச்சாரங்களையும் எல்லா குடும்பங்களையும் இது இருந்து கொண்டு தான் இருக்குது. பெரிய தந்தை சிறிய தந்தை என்றதும், அதே போல் சாச்சா மாமான்றதும், இவைகளெல்லாம் என்ன அந்த உறவுகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அதீத முக்கியத்துவம், அதனுடைய சரியான நெருக்கம் இருக்கிறதா அப்படி என்றால் அது எல்லா இடத்திலும் இருக்கிறதுன்றது கேள்விக்குரிய. எல்லா இடத்துலையும் அப்படி என்ன இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சூழ்நிலையில் பழகின கலாச்சாரங்கள் காரணமாக இருக்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் காரணமாக இருக்கிறோம், நம்ம வளர்த்தெடுக்கப்பட்ட முறைமைகள் காரணமாக இருக்கிறோம். சில இடங்களில் அந்த உறவு பேணாமலே வளர்ந்துருப்பாங்க. ஏனென்றால் அந்த உறவு பேணி வளர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் வழங்கும். தாய் தந்தையுடைய முக்கியத்துவம் எப்பயுமே எங்களுக்கு விளங்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுடைய முக்கியத்துவம் எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருக்குது. சகோதரத்துடைய முக்கியத்துவம் கூட எங்களை விட்டு மிச்சம் தூரமாயிட்டு. இப்போ அதாவது விதிவிலக்கன்னு சொல்லியில் ஒரு அதாவது பெருவாரியான இடங்களை சில இடங்களை தவிர பெருவாரியாக என்ன செஞ்சுட்டு அது விளக்காக போயிருப்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோதான் இந்த பயானை பண்ணி விளங்கப்படுத்தினாலும் அந்த முக்கியத்துவத்துக்கு வர இயலாது. ஏன்னா அவன் போய் உதாரணமாக பெரியப்பா பார்க்குறான், பெரியப்பாவுக்கு சொல்லப்பட்ட முக்கியத்துவத்தையும் பார்க்குறான். அவன் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பெரியப்பா விஷயத்துலையோ சாச்சா விஷயத்துலையோ மாமா விஷயத்தில் என்ன ஞாபகம் வரும்டா, இவர் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறாரான்னு ஞாபகம் வரும். அவர் மாதிரி நடந்துக்கிறாரான்னு பார்த்தா சின்னத்தில் வளர்ப்புலையும் சம்பந்தம் இருக்காது, உபதேசத்துலேயும் சம்பந்தம் இருக்காது, வேறு எதுலேயும் அவர் சம்பந்தம் இருக்க மாட்டார். எப்போயும் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்க மாட்டார், அல்லது ஒரு இறக்கமாக வந்திருக்க மாட்டார். இப்படி இல்லாத பட்சத்தில் ஃபித்ராக்கு மாற்றமாக தான் என்ன செஞ்சுக்கிறாரு,
அவருடைய ஃபித்ராக்கு மாற்றம்னா அந்த அந்த இயற்கை அவர்கிட்ட இல்லாமல் என்ன செஞ்சுக்குது இருந்திருக்கு. திருப்பி எப்படி என்ன நம்ம அவருடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம். சில சொந்த பந்தங்களை நம்ம பார்க்குறோம், அவங்க நம்மளை கண்டிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அடிக்கிறதுக்கும் என்ன ஏதாவது ஏசுறதுக்கும் அவர் என்ட்ராகிறது அதாத்த இடமா இருக்கும். வேறு ஏதாவது கொஞ்சோட பணத்தை போட்டு செலவழித்து வாப்பட அந்தஸ்துன்னு சொல்கிறோம், வாப்பட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிறாரான்னு பார்த்தா இல்லைன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. அது இப்போ இப்படி இருந்தால் அவர் வாப்பாவுடைய அந்தஸ்து உம்மாவுடைய அந்தஸ்துன்னு சொல்கிறது அந்த இடத்துல என்ன செய்யாது, அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்ற இடத்துக்கு வந்துடும். அப்போ அரைவாசி பகுதி அங்கே என்ன செஞ்சிடும், காணாத ஒரு இடத்துக்கு போயிடும். இது வாப்பா வழி சகோதரர்களாக இருந்தாலும் சரி. இன்னொன்று என்னென்னா, பிள்ளைகள் திருமணம் முடித்த பின்னால் ஊருக்கு வெளியே தூரங்களில் திருமணம் முடிச்சிருந்தா சிலர் தாயோட வீட்டில் வளருவாங்க, தாய் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஊரில் வளருவாங்க, தந்தையுடைய குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்காது. சிலர் தந்தையுடைய குடும்பம் சார்ந்து வளருவாங்க, தாயோட குடும்பத்துக்கு என்ன செய்யாது சம்பந்தம் இருக்காது. இப்படி வளர்ந்த பிள்ளைகளும் சில நேரத்தில் அந்த தாய் குடும்பத்தோடு ஈர்ப்பு இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க, தந்தையுடைய குடும்பத்துக்கு ஈர்ப்பு இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. இந்த நிகழ்வுகள் பொதுவானது. அது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களையும் என்ன செய்யும், அது பொதுவாக அப்படியான நிகழ்வுகள் என்ன செஞ்சிருக்கும் இருந்து தான் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிகம், அது இன்றைக்கு என்ன அதிகம் என்றதை நம்ம பார்க்குறோம். மாமா அபு ஹாத்திம் ராசி சொல்கிறாரு என்ன, அவர் அவருடைய அசல் நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம், பிறகு நம்ம ரைக்கு என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் மாறி வந்த பின்னால் அவங்க வாப்பா இருக்கிற காலத்தை பகுதியில் கொஞ்சம் காலம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யலை வரலை அப்படின்றாங்க. அப்படின்னா தந்தையோட குடும்பம் என்ன செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. இப்படியான நிகழ்வுகள் நிறைய பேருக்கு என்ன செய்யும், நடக்கத்தான் செய்யும். அந்த உறவுடைய அதாவது தூரமாகக்கூடிய இயல்பான நிகழ்வுகள். ஆனால் இன்றைக்கு அப்படியான்னு பார்த்தா ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க திருமணத்திலையும் ஏதாவது ஃபங்க்ஷன்லையும் சம்மந்தப்படுறாங்க. மற்றபடி யாராவது ஸ்கூலில் யாராவது முறைப்படணுமாக இருந்தால் அந்த ஒரு முறைப்பாட்டுக்கு சம்மந்தப்படுறாங்களே தவிர பொறுப்பில் இப்போ தண்டை புள்ள படிக்குது, படிச்சுட்டு இருக்கிற டைமில் தன்னோட சகோதரனுடைய பிள்ளையும் படிக்குதா, அவன் படிக்காமல் கஷ்டப்படுற இந்த செலவுக்கு வச்சுக்க நீ படி அப்படின்னு ஒரே சமமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கான்னு கேட்டால் குறைவு. அவன் என்ன நம்மளோட பிள்ளையை போல் நம்மளோட சகோதரோட பிள்ளையை நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடுது. ஆனால் தந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, தன்னை மூத்தவருடைய பிள்ளையை அதே மாதிரி பார்க்குறாரு. பெரும்பாலும் ரெண்டாவது பிள்ளையோட பிள்ளையும் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறார். அவர் எல்லா பேர பிள்ளையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை இன்னும் இருக்குது, அதிகமாக இருக்குது. அவர் எந்த வீட்டில் வளர்றாரோ அந்த வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாலும் கூட அவர் எல்லா பேரம் பேத்திகளுக்கும் என்ன அந்த சமமான ஒரு முக்கியத்துவம் இன்று வரைக்கும் இருந்துட்டு இதை பார்க்குறோம். ஆனால் ஒன்றாக வளர்ந்த சகோதர சகோதரிகளை பார்க்குறோம், அந்த முக்கியத்துவம் இல்லாமல் என்ன செஞ்சிருது போயிடுது. அப்போ இதுவும் ஒரு குறைபாடாக என்ன செய்யுது மாறுது. நம்ம இந்த பயான்களை பண்ணின பின்னால் அவங்க போய் சேர்ந்து நடக்கணுமென்று வந்தால் எல்லாமே மாறிக்குது. எல்லாமே மாறி இருக்க சந்தில் எப்படி கொண்டு போகிறது, எப்படி போய் இதில் சேர்க்கறது, தந்தையர் அந்தஸ்தில் தான் அவங்க இருந்தாங்களா என்ற கேள்வி வரும். அப்போ இயல்பாக சில இடங்களில் இந்த மாதிரியான தொடர்பு இல்லாமல் வளரக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய முடிந்த இடங்களில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை பேசுகிற சந்தர்ப்பத்தில் இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் தண்டை 50 வயசு 40 வயசில் அடைஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற டைமில் அவங்க போய் அவங்களோட மாமா பார்க்குறான், அவருக்கு ஒரு 70 வயசு இருக்குது, பெரியப்பா பார்க்குறா அவருக்கு ஒரு 80 வயசு இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தில் அவரோட வாழ்க்கையை அவர் ரிப்பீட் பண்ணி இவர் நினச்சி பார்த்தாருன்னா எந்த இதில் என்னது சம்மந்தப்பட்ட மாதிரி ஏசி உம்மட்ட முறைப்பட்டதை தவிர வேறு சம்மந்தம் இருக்காது, வாப்பாட்ட முறைப்பட்டதை தவிர வேறு எந்த சம்மந்தம் இருக்காது. நீ படிக்கணும் என்றதுக்காக ஒரு ஆலோசனையாக ஒரு மதரசாவில் கொண்டு போய் விட்ட சம்மந்தம் இருக்காது. அப்போ இப்படி இல்லைண்டா இதனூடாக எங்களுக்கு அந்த ஒட்டுதல் வாரது கஷ்டமாக, இதை கேட்கக்கூடியவங்களுக்கு அது இல்லைன்னா அந்த ஒட்டுதல் வருவது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், இவர் என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், மார்க்கம் எங்களுக்கு அவரோட சைட்லேருந்து வந்தால்தான் சேர்ந்து நடக்கணும்னு சொல்லலை. எங்களை அவர் இது முறித்து நடத்தல் என்றதில் ஒரு வடிவம் தான். இது அவர் முறிக்காது விட்டாலும் அவர் ஒரு வடிவம். அவர் எங்களை முறித்து நடந்திருந்தாலும் நாங்கள் சேர்த்து நடக்கணுமென்று தான் உறவுகளை சேர்ந்து நடத்தல். ஸோ நம்ம முதலாவது அதாவது ஈர்ப்போடு அதை நம்ம செய்யாது விட்டாலும் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செஞ்சுக்க எங்களுக்கு சட்டமாக சொல்லியிருக்குது என்பதனால் நம்ம அதை என்ன செய்யணும் சொல்லணும். இரண்டாவது நன்றி, தந்தைக்கு நன்றி கடனாக என்ன செய்யணும். இது ரெண்டாவது. மூன்றாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சாச்சாவாகவோ அதாவது நமது சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு சாச்சாவாகவோ பெரியப்பாவாகவோ மாமாவாகவோ இருப்போம். அதில் பிழை விடாமல் இருக்கணும். நாங்கள் நமக்குடைய சகோதரருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மாமா பெரியப்பா சாச்சாண்ட இந்த அம்மன்ற சட்டத்துக்குள்ளே வரும், இந்த ஹாலண்ட சட்டத்துக்குள்ளே வருவோம், அல்லது ஹாலா அம்மாண்ட சட்டத்துக்குள்ளே வருவோம். அதே பிள்ளைகளை நம்ம விடாமல் இருக்கணும். அதே பிள்ளைகளை விடாமல் இருக்கணும்னு சொன்னால், இப்போ குடும்பத்தில் ஒரு மூத்தவராக ரெண்டாவது நபராக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகளை வளர்த்துட்டு வர டைமில் நம்மளோட சகோதரருடைய பிள்ளையை பார்க்குறோம். சரி,
நான் உனக்கு நிறைய பேர் வந்து இப்படி செய்கிறது கூட என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து தங்கச்சியில பிள்ளையும் கவனிக்கத்தான் செய்கிறேன்னு ஒரு மின்னத்தில் தான் செய்கிறாங்க. ஒரு மின்னத்தில் ஒரு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்றதை காட்டிக்கிறாங்க. இந்த கொடுப்பதையே ஒரு 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 கடமை மாதிரி அவங்க நினைக்கல, ஒரு உரிமை மாதிரி நினைக்கல, ஒரு அருள் மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். அதாவது செய்கிறவங்கெல்லாம் செஞ்சவங்களாம் சமமாக மாட்டாங்க. நீ எந்த அடிப்படை இப்போ உம்மாவுக்கு நம்ம கொடுத்துட்டு உம்மாவுக்கு ஒரு அருள் செஞ்ச மாதிரி காட்டக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக இல்லையா? நான் வந்து பெற்றோர்களுக்கெல்லாம் மாதம் சரியாக நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அதை நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க அதை கணக்கெடுக்காமல் நடந்து கொண்டாங்கன்னு வைங்களே, இவர் வந்து போகிறார் கணக்கெடுக்காமல். என்னென்ன பணம் தரத்தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கணக்கு பேசுகிறார். பெற்றோர்களுக்கு அது ஒரு சப்ஜெக்டே இல்லை. நீ தந்தா என்ன தராட்டி என்ன நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. இவர் அதை ஒரு கணக்கில் வச்சுக்கிறாரு. இவர் ஒரு கணக்கில் வைத்து கொள்றதெல்லாம் மின்னத். அதுக்கு பேர் என்னென்னா, நாங்கள் அருள் செஞ்சு காட்டுற மாதிரி ஒரு மின்னத்தண்ட வடிவத்துக்கு வரும். அது வரவே கூடாது. அப்படி வந்தால் அது வந்து ஒரு தவறான இந்த மாதிரி. அப்போ பெற்றோர்களுக்கே அப்படி வருதுன்னு வைங்களேன். அப்போது சகோதர அந்த பிள்ளைகளுக்கே அவனுக்கு வருது. பிள்ளைகளுக்கு நிறைய எல்லாம் கொடுத்து போட்டு மற்ற பாப்பா மாற பார்த்தியா நான் என்ன செய்கிறேன்ட்டு பாரு, மற்ற பாப்பா மாற பார்த்தியா நான் என்ன செய்கிறேன்ட்டு பாரு. இவர் கூட கொடுப்பதையே ஒரு அருளாக சொல்லி நினைக்கிறார். பிள்ளைக்கு பெருசாக பதியுமாண்டு. அதெல்லாம் பிள்ளைக்கு பதியவே என்ன செய்யாது, பதியாது. நீ அந்த பிள்ளைக்கு உங்களோடத்தான் இந்த உலகத்தை வந்து பிள்ளை பார்த்தது. அதனால் இது ஒரு விஷயமாக அந்த பிள்ளை என்ன செய்யாது, நினைக்காது. அதை உணரக்கூடிய தன்மையினே இருக்காது. நீங்கள் வறுமையில் இருந்திருப்பீங்க. அந்த வறுமை அவனுக்கு உணர்த்துறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க. அதை அறிவுபூர்வமாக குரான் சுன்னா அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்தா ஓரளவு உணரலாமே தவிர உங்களுடைய சிந்தனை போக்க அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாது, கொண்டு வரவே இயலாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட சகோதர பிள்ளைகளுக்கு செய்யக்கூட நம்மளோட பிள்ளைக்கு செய்கிற என்ன கடமையோ அதே மாதிரி என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம்ன்ற உணர்வோடு செய்யணும். அப்படி செஞ்சால் அது ஒரு பெரிய ஞாபகத்தாக இருக்கும். இதுக்கு பெரிய இடைஞ்சலாக குடும்பமே வந்துடும். மனைவி வந்துடுவாங்க. நம்மளோட குடும்பமே என்ன செய்ய, நீ எனக்கு அந்த பிள்ளைக்கு செஞ்சுட்டு அவன் நல்லா சம்பாதிக்கத்தானே செய்கிறான் அப்படின்னு வந்துடும். இப்போ இவர் மூத்தவராக இருக்கிறதாலோ ரெண்டாவது நபராக இருக்கிறதாலோ இல்லை பொருளாதாரமாக இருக்கிறதாலோ நம்மளோட புள்ளை வந்து படிக்குது, அந்த பிள்ளை என்ன செய்யணும், படிக்கணும். இவன் அந்த கோர்ஸ் பிடிக்க சிலருக்கு என்னென்னா நம்மளோட பிள்ளையோட அளவுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம செலவழிக்கணும். அது உண்மை தான். ஆனால் உன்னோட பாச அடிப்படையில் நீ செயல்படலையே. அதில் பாசம் வெளிப்பட்டால் சட்டம் பேத்துரும். பாசம் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் சட்டம் அந்த இடத்துல நிற்காது. சட்டம் கேள்வி கேட்காமல் வரக்கூடியதான் பாசம் பண்ணுறது. அப்போ நீ அதிகமாக அவன் உருவாகணும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்கு, நீ அவனுக்கு செலவழிக்கிறதுக்கான அவனோட உள்ள பாசம் அல்ல, நீ ஒன்றாக வளர்ந்த பாசம். நான் தம்பி தங்கச்சியெல்லாம் உண்டா வளர்ந்துருப்போம். இந்த பாசத்துடைய விளைவாக அவங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு ஆகிருமன்னா, அந்த புல்லை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, அந்த புல்லை வந்து வாப்பா சாச்சா பெரியப்பா என்ற வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தேவைகளை கேட்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அங்கே இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்ல எக்ஸ்டெண்டடுக்கு வந்த முழுசாக வராதபடி ஒரு அளவுக்கு நெருக்கன்னு அர்த்தம். அவன் வாப்பாட்ட கேட்குறதையோ பெரியப்பாட்ட கேட்குறதையோ சாச்சாட்ட கேட்குறதையோ டிஃப்ரெண்ட்டாக உணரலை. சின்ன வயசில் உணராது தான். அதை உடனே சின்ன வயசுல இது முடிவு எடுத்துடக்கூடாது. அவன் உணர்றதே இல்லை. வாப்பாட்டையும் போய் கேட்குறான் என்னட்டுக்கு வயசு எத்தனை, அவனுக்கு 4 வயசு 5 வயசு, அவன் அடுத்த வீட்லையும் கேட்பான் அந்த வயசில். அதெல்லாம் சப்ஜெக்ட்டு. அவனுக்கு ஒரு 10-15 வயசு ஆகுது. அந்த நேரத்துலையும் தைரியமாக வந்து என்ன இப்படி ஒரு விஷயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லி சாச்சாட்ட பெரியப்பாட்ட என்று பேசுகிற அளவுக்கு வாராண்டா வளர்ப்பு நல்லான்னு அர்த்தம், சூழ்நிலை நல்லதுன்னு அர்த்தம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி என்ன, எங்களோட குடும்பத்துக்குள்ளே அந்த பொறுமை அதெல்லாம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தினா அடுத்த கட்டமாக அதை என்ன செய்யும், அது வரும். இதற்காகவும் தான் இது பேசப்படுது. அதுபோல் நமது பிள்ளைகள் இருக்குது. நமது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம இப்படி செய்யக்குள்ள நம்மளை பார்க்குறாங்க. அதேபோல் அந்த பிள்ளைகளோட ஜெனரேஷன் திருத்தப்பட்டுரும். அவர்களுக்குள் அவங்க என்ன செய்வாங்க, அதாவது சிறப்பாக கொண்டு போகிறதுக்குரிய இடம் வரும். நம்ம உறவுகளை பேணுதல் என்றதில் அந்த தர்த்தீபை சொன்னோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரணும், அணுகிட்டு வரணும்ன்றது. அப்போ நம்மளோட பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளை பெறக்கூடிய அந்த பேரன் பேத்திகளை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தர்பியா அவர்களுக்கு கடத்தப்பட்டிருந்தால் அது என்ன செய்யும், அதுவும் சீரும் சிறப்புமாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த உறவு முறைகள் பேணப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் இது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை உணராமல் இப்போ நாம் இதெல்லாம் பேசணும்னு வைங்களேன், சட்டங்கள் புரிஞ்சு கொள்வோம், விளக்கங்களை புரிஞ்சு கொள்வோம். ஆனால் வீட்டுக்கு போய் அந்த அன்புக்குரிய ஈர்ப்பு இருக்காது. இது எப்படி என்று சொன்னால், ஃபுல்லாக கதீஜா ரலியல்லாஹு ஆயிஷாவோட வரலாறில் பார்த்து போட்டு எங்களோட அதிகமானவங்க வீட்டுக்கு திரும்பி என்ன நடக்கும், அங்கே கதீஜா ரலியல்லாஹு காண மாட்டாங்க, என்ன ஆயிஷாலாம் காண மாட்டாங்க. அதே நேரம் அங்கே ரசூலுல்லாஹ்களே காண மாட்டாங்க. ரைட்டா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை அல்லது அதுக்கேற்ற மாதிரியான புரிதல்.
அதுகளை உருவாக்கினா தான் அந்த ஈர்ப்பு என்ன செய்யும், சரியாக வரும். ஈர்ப்பு இல்லாமல் சட்டங்களை செய்வது அல்லாஹ் தஆலா ஒரு கூலியை தருவான், அந்த போராட்டத்துக்கு ஒரு கூலியை தருவான். ஆனால் ஈர்ப்பு வந்துச்சுன்னா அது இயல்பாக செய்கிறதுக்கான ஒரு தன்மை வரும். ஈர்ப்புனா ஃபித்ரா, அந்த ஃபித்ராவுடைய ஈர்ப்பு வரும். அப்போ இந்த பகுதிகளை புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். இதை சொல்லப்போனால் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு சமுதாயத்தில் எல்லாமே மார்க்க விழுமியங்கள் அழிஞ்சு காணாமல் போயிட்டோன்னு வைங்களேன், இந்த சமுதாயத்தை திருப்பி கொண்டு வரணும். அதாவது ஃபித்ரத் அழிஞ்சிட்டு, இதெல்லாம் ஃபித்ராவில் ஏற்படக்கூடிய சரிவுகள் தான். இந்த ஃபித்ரா இது நினைக்கிறீங்களா குரங்கியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு? குரங்கியலுக்கு இதுக்குன்னு டிரெக்டுக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் ஒரு சமூக அரிப்புகள் இருக்குது, அந்த அரிப்புகள் இங்கே பாதிக்கும். அவன் பொருளாதாரத்தில் ஒரு பலத்தை கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு செலவு தான். அதாவது குழந்தைய ஒரு சகோதரோட போயிட்டுருக்கிற டைமில் அந்த சகோதரர்கிட்ட கேட்குறாரு, எவ்வளோ செலவு நீங்கள் இப்போ டெலிவரி பிரசவிச்சா எவ்வளோ செலவு? அப்படி 2 லட்சம். இலங்கை படம் 2 லட்சம். எனக்கு ஒரு சதவீதம் செலவில்லை, நான் வீட்டிலே என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து பிரசவம் பார்த்துட்டு ஒரு செலவு இல்லைன்றார். இப்போ பார்த்தீங்க தானே, அவர் ஃபித்ராவில் இருக்கிறார், ஃபித்ராவில் அவர் இருந்துட்டிருக்கிறார். இங்கே வந்து என்ன, இவருக்கு 2 லட்சம். ஸோ இந்த 2 லட்சத்தில் உள்ளவர் புள்ள அப்படின்னோடனே அவருக்கு 2 லட்சம் தான் தலையில் இருக்குது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஸ்கேனிங் அந்த பகுதியான ஒரு வச்சுட்டான்னு வைங்களேன், அதுவும் இன்னும் சில மெடிசின் அப்படியெல்லாம் வச்சுட்டா இன்னொரு 50,000 அதில் போட்டோம்னா ஒரு 2.5 லட்சம். இன்னும் அவர் 2.5 லட்சத்தோடு அவர் ப்ரைவேட்டு அதுக்கெல்லாம் போக இயலாது. சிசேரியன் ஆகிய வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு 1 லட்சத்தை ரெடி பண்ணி அவர் என்ன செய்யணும், வச்சுக்கலாம், ஒரு 3.5 லட்சம். அது அல்லாமல் குழந்தைகள் பிறந்த உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு சமூகத்துடைய லக்ஸரி லைஃப் சிஸ்டம் இருக்குது, இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் இல்லையே, அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஊருக்கே வாங்குற மாதிரி என்னது அந்த செட்டப்பெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் மாமட பிள்ளையை பார்ப்பாரா, இவர் சாச்சாட பிள்ளையை பார்ப்பாரா, பெரியப்பட பிள்ளையை பார்க்கலாமா? ஏன் அவர பிள்ளைக்கு அந்த திணறுது. அப்போ இது பொருளாதாரம் சம்மந்தப்படுதே பாருங்கள். இதனால் என்ன இந்த சிஸ்டமெல்லாம் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான சிரமமான மனநிலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு பயமான ஒரு மனநிலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்படி பயமான ஒரு மனநிலை பொருளாதாரத்துக்கு பின்னால் தான் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிலைமை என்ன செஞ்சது, வந்தது. அவள் பொருளாதார பயம் கொண்டு வந்தால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம், அந்த வறுமைக்கு அஞ்சு கொள்ள வேண்டான்றான். நம்ம ஃபஸ்ட்டுக்கு ரிஸ்க்கும் குடும்ப வாழ்வோண்டு பேசுனது இதனால தான். இதை அறிக்க வச்சுட்டா அதுக்கு ஒரு அந்த குரூப்பில் பிரச்சாரம் இருக்குது, யாரும் யாருடனும் வாழலாம், எங்கேயும் போகலாம், லிவிங் டுகெதர், விளங்கிட்டா, இந்த லிஸ்ட்டு ரெடியாக இருக்கும். அதுக்கு செலவிக்குதா, செலவில்லை. அதுக்கு என்ன, விபச்சாரம் லேசாக்கப்பட்டு திருமணம் சிரமப்படுத்தப்பட்டால் அங்கே லிஸ்ட் என்னது, அது மனித உரிமை இப்படின்னு வர டைமில் அப்போ குரங்குகளுடைய தாக்கம் தூரமாகவோ நெருக்கமாகவோ பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இதனால் பாதிக்கப்படுறது உறவு முறைமைகள். இந்த உறவு முறைமைகள் எல்லாம் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அப்போ நானும், அதாவது நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்ற அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும், சுருங்கி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடும் வந்துட்டா நம்மளோட புள்ளையே பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கே நம்ம கேட்குறோம், சாதாரணமாக பேசக்கூடிய மக்கள் எப்படி வந்து நான் ஒரு பிள்ளையை வச்சுட்டு இந்த பாடுபடுறேன், அப்போ மனசாலைக்கு ஒரு பிள்ளையை வச்சு இவர் ஏன் இந்த பாடுபடுறாரு அப்படின்னா, இவர் பாடுபடலை, நீ பாடுபட்டு தான் ஆகணும் என்று சூழலை ஏற்படுத்தினாங்க. இவர் பாடுபடலை, இவர் வாழ்கிற மாதிரி தான் வாழ்கிறாரு, ஆனால் பாடுபட்டு தான் ஆகணும் என்ற சூழ்நிலை என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். அப்போ ஏற்படுத்திட்டான்னா அதுக்கு பின்னால் அவன் நடக்கக்கூடியதில்லைண்டா அடுத்த உறவை பார்க்க இயலாது, பக்கத்தூட்டை பார்க்க இயலாது, தண்டை சொந்த பந்தங்களை பார்க்க இயலாது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்பட்டு விடும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு சுமையாக இந்த சாதாரணமான ஒரு நிலைமையில் இதெல்லாம் காலப்போக்கில் நீங்கள் பாருங்கள், ஒரு சமுதாய மாற்றங்கள் வந்து எவ்வளோ டேஞ்சரான ஒரு இடத்துக்கு என்ன செய்யும் கொண்டு போய். அதான் சொன்னோம், உலக நிர்வாகம் குடும்பத்தோடு சம்மந்தப்படுது. நம்ம ஏன் சொன்னோம், குடும்பம் எப்படி குடும்பம் உலக நிர்வாகத்தோடு சம்மந்தப்படுதோ, உலக நிர்வாகத்தை தலையிலாக பரட்டிட்டா குடும்பத்தை என்ன செய்யாது, பாதிக்கும் என்றது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த நமது இந்த கடமைகளை சிறப்பான முறையில் செஞ்சுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான அந்த ஈர்ப்பான மனநிலை நமக்கு வராமல் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, ரெடி பண்ணிக்கணும். இப்போ அழிஞ்சு போகுதா, குடும்பத்துக்கு இந்த அறிவை ஏற்றிட்டே வரணும். ஏன்னா அல்லாஹு தஆலா அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையில் மாறி பிறக்குது. அதனால் நம்ம திருப்பி இந்த தகவல்களை கொடுத்து வீட்டில் குர்ஆன் வசனங்களை ஓதி, ஹதீஸ்களை சொல்லிக் கொடுத்து, உறவுகளை சொல்லிக் கொடுத்து, அப்படி சொல்லிக் கொடுக்குற டைமில் அது விதைக்கப்படும். அதாவது சிந்தனைகளை விதை ப்ராக்டிக்கலாக வாப்பா பார்க்குறாரு, உமா பார்க்குறாரு, சொந்த பந்தங்களை பார்க்குறாரு, சரியான மரியாதை ஒன்று என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, அடிச்சிடற. கல்யாணம் முடிச்சு 2 பேருக்கும் பெரிய வயசு, மூத்தவர் இளம் வயசு உள்ளாருக்கு என்ன செஞ்சார், அடிச்சிடுறாரு. அடித்தா அவர் திருப்பி எதுவும் என்ன செய்யலை, பேசலை, ஆனால் பிள்ளையாக தான் அடித்தார். ஏன் திருப்பி அடிக்கலை அப்படின்னு கேட்டதா, அவர் சரியாக அடித்தாரா பிள்ளையாக அடித்தாரான்றதில் நானா
அதனால் எனக்கு என்ன செய்யலாது. இதை பார்க்குற ஒரு புள்ள வந்து 1000 பாடத்துக்கு சமமான ஒரு பாடத்தை என்ன செய்யும், படிக்கும். அவன் என்ன நினைப்பான்டா, அப்போ நமக்கு உரிமை உள்ளவர்கள் சரியாக தண்டிச்சாங்களா பிள்ளையாக தண்டிச்சாங்கன்னு பார்க்கக்கூடாது, அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தான் என்ன செய்யணும் பார்க்கணும். அதில் நம்ம என்ன செஞ்சிடணும், அமைதி அடைஞ்சிடணும். அப்படி என்றதை அவன் ப்ராக்டிக்கலாக படிப்பான். எனவே இந்த தகவல்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நம்மளும் ப்ராக்டிக்கலாக வாழ்கிறதுனூடாக கடந்த காலத்தை விடப்பட்ட தவறுகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சரி செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு அந்த ஈர்ப்பான சூழ்நிலையும் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இது ஒரு பக்கத்தால் இது என்ன செய்ய போகிறதில்லை, வரப்போவது இல்லை. இது ஒரு பக்கத்தால் வரப்போகின்ற ஒரு அம்சம் உண்டு அல்ல. 2 பக்கம் வந்தால் தான் அந்த இதோடு போகும், இல்லைன்னா அதை ஒட்டாமல் என்ன செய்யும், போயிட்டு இருக்கும் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் அதாவது இது ஒரு முன்னுரை நினச்சிடுவானா, ஏன்னா இது எல்லாத்தோடையும் உள்ள சம்பந்தம். இது அது இடைக்கடைன்னு அதை திருப்பி சொல்கிறத இந்த பகுதி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். குர்ஆனில் வந்து அல்லாஹ் தாலா சூரா 161 இது ஒரு இடத்துல இது முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த குர்ஆன் வசனம் வருது. அதாவது எந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா இந்த உறவு முறைகளை சொல்கிறான் அப்படின்றது. சூரா 161 லைஸ அலல் அமா ஹரஜ், குருடர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. வலா அலல் அரஜ் ஹரஜ், முடவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. வலா அலல் மரீதி ஹரஜ், அதே போல் நோயாளிக்கும் எந்த ஒரு சங்கடமும் குற்றமும் இல்லை. வலா அலா அம்புசிக்கும், உங்கள் மீதும் என்ன எந்த குற்றமும் இல்லை. எதுக்கு குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்கிறான்டா, இதெல்லாம் சிலர் நினைக்கிறாங்க இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்னு சொல்லி. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலம் வரும் பொழுது இப்போயே நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு பல விஷயங்கள் அதில் சொல்லப்படுது. அன் தகுலு மின் புயூத்திக்கும், உங்களது வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை. அவ் புயூத்தி ஆபாய்க்கும், அல்லது உங்களது பெற்றோர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவதில் குற்றமில்லை. அதாவது உங்கள் தந்தையுடைய தந்தை பாட்டனார வீடு ஒன்று அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றதுல குற்றமில்லை. கேட்டுட்ருக்கணும்ட அவசியம்லாம் இல்லை. அவ் புயூத்தி உம்மஹாத்திக்கும், அல்லது உங்கள் தாய்மார்களுடைய வீடுகளில் உம்மோட உம்மா அல்லது வாப்பம்மா அப்படி அங்கே போய் சாப்பிட்றதுல குற்றமில்லை. அவ் புயூத்தி இஹ்வானிக்கும், அல்லது உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளிலே சாப்பிடுவதில் குற்றமில்லை. அவ் புயூத்து அகவாத்திக்கும், அல்லது உங்களது சகோதரிகளுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவதில் குற்றம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 2 வசனத்தை நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் அந்த உரிமையோட போய்த்து திருமணம் முடிச்ச வீட்டில் சாப்பிடுவாங்க. அவங்க அழைச்சி விருந்தா போட்டால் சாப்பிட்றது வேறு. நம்ம நேராக போகிறோம், சட்டியை திறக்கிறோம், விளங்கிட்ட யாரும் இல்லை, நம்ம எடுத்தாச்சு உட்கார வச்சு சாப்பிடலாமா, விளங்கிட்டா அப்படி ஒரு நாள் சாப்பிடலாம். 2 முறை 3 முறை சாப்பிட்டா அதுக்கு என்ன பேர்? அந்த உரிமை எங்கிருந்து போகுது, அது எதனால் போகுது, எப்படி பாதிக்கப்படுது என்ற ஒரு பகுதி. அவ் புயூத்து அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகளுடைய வீடுகள். அவ் புயூத்தி அமாமிக்கும் அவ் புயூத்தி அம்மாத்திக்கும் அவ் புயூத்தி அஹ்வாலிக்கும் அவ் புயூத்தி ஹாலாத்திக்கும். இதனாலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லது உங்கள் அதாவது தந்தை வழி சகோதரர்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவதிலோ, அல்லது உங்கள் தந்தை வழி சகோதரிகளுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதிலோ, அல்லது உங்கள் தாய் வழி சகோதரர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவதிலோ, அல்லது உங்கள் அதாவது தாய் வழி சகோதரிகளுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதிலோ குற்றம் இல்லை. அல்லாஹ் அவ்வளோ பிரித்து என்ன செய்கிறான், இதை சொல்லி காட்டுகிறான். இங்கே சாப்பிடுவதில் குற்றம் இல்லைன்னு சொன்னால் அழைச்சி போய் உட்காந்து சாப்பிட்றதுல குற்றம் இல்லை, அதெல்லாம் சொல்லலைங்க. நீங்கள் போகிறீங்க, உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சாப்பாடு ஒன்று இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றதுல, அதாவது வீட்டுக்கு வச்சுக்கின்னு விளங்கி சாப்பிட்றதல்ல, ஒரு சாப்பாடு ஒன்றைக்கு வீட்டில் இருக்கு உரிமையோடு எடுத்து என்ன செய்கிறது, நம்ம சாப்பிட்றது, அது குற்றம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ வீட்டுக்கு நம்ம போனால் அவர் வந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்ருவார் என்று சந்தோஷம் அடையாமல் எடுத்து பாஞ்சு விழுந்து ஒழிக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த வீட்டில் சாச்சா பார்க்குற பெரியப்பா பார்க்குறாரு, இவன் வந்தால் என்ன செஞ்சுருவான், எல்லாம் எடுத்துருவா தட ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாதவர்களாக இருந்தால் அது விலை இல்லை. இல்லாதவர்னா பிள்ளை அவர் வந்தாலே எடுத்துருவோம் அப்படின்னு எடுக்கிறான்னா அங்கே அந்த ஈர்ப்பும் பாசமும் அந்த இடத்துல இல்லை. இருந்து என்ன செய்யணும், சாப்பிடு அப்படின்றதுல சந்தோஷம் அடைகிற உறவாக தான் அந்த உறவு இருக்கும். அப்படின்றதுல இப்போ உதாரணமாக நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட தம்பி வந்து சாப்பிட்றத பார்த்தா பொதுவாக இயல்பு என்ன சொல்லுது, நீ நல்லா சாப்பிட, அதை பற்றி கேட்கவே தேவையில்லைன்ற உணர்வு வருதா இல்லையா? இது நம்மளோட பெரியப்பட மகன் வராரு, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ஈர்ப்பு வராது. ஆனால் இப்படி வந்து அவர் எடுத்து சாப்பிட்ருவார் என்றதை வீட்டில் சொல்லிடுவாங்களா இல்லை, வந்தாலே எடுத்து முன்னெல்லாம் சாப்பிட்ற அதெல்லாம் ஒழிச்சிரு, மெயினான ஐட்டமெல்லாம் என்ன செஞ்சுருங்க எடுத்து ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இருந்தால் அது வந்து அந்த இடத்துல அந்த உறவில் உள்ள ஒரு ஹராம் ஹலால் சப்ஜெக்ட் அல்ல. இது அந்த ஒரு ஈர்ப்பு பாதிக்கப்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா இவ்வளோ சூரா 100 இவ்வளோ என்ன இதை சொல்லி காட்டுறான். இது வந்து எங்கேன்னா சூரத்து 100 ஒழுக்கம் சம்பந்தமாக இறங்கிய ஒரு சூறா. அதில் உரிமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் போகிறது, எடுக்கிறது, சாப்பிட்றது, இதனூடாக சந்தோஷப்படணும். அப்போ இதனூடாக சந்தோஷப்படுறது ஒரு சிறப்பான தன்மைகள் உண்டு. கான ரஜுலன் மிதியாஃபன்,
அவர் நிறைய விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தார். கசீர ரமாத், நிறைய சாம்பல் நிறைந்தவராக இருந்தார். அப்படின்னு என்ன, அந்த வீட்டில் நிறைய விறகுகள் எரிக்கப்படும் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அதாவது சொல்லப்படுறதுக்கான காரணம் அவங்க அதை விரும்பினாங்க, அந்த உரிமையை அவங்க என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டாங்க. அப்போ அல்லாஹு தாலா இந்த இதில் வந்து அதாவது சாச்சா பெரியப்பா மாமா எல்லாரும் சொல்கிறோம், அவங்களோட வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவதில் இந்த குற்றம் இல்லைன்னு. அந்த ஈர்ப்பு இருக்குமாக இருந்தால் இந்த ஈர்ப்பும் கூட நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆரம்பத்தில் நிறைய இருக்கும், இடையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போயிடும். ஓகேங்களா? ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போன பிறகு இந்த சூழ்நிலையில் வந்து சிலர் அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸில் வச்சு அப்படியே உறுதியாக நின்றுட்டிங்கன்னா இறுதி காலமைக்கு தானே அவங்கள அது ரிட்டர்ன் வரும். அது எப்படி ரிட்டர்ன் வரும் அப்படின்னா, அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க, அவங்க வாழ்க்கையில் பிஸி ஆயிடுவாங்களா, திருமணம் முடிச்சு பிள்ளைகள் கணவன் பிஸியாக இருந்ததுனால இந்த ஈர்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க, பொருளாதார நெருக்கடி அதால் குறைச்சிடுவாங்க. திருப்பி அவங்களுக்கு ஒரு 60-70 வார டைமில் அதை என்ன செய்வாங்க, ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த உறவுகளோடு. ஆனால் அதுக்குள்ளே இந்த உறவுகள் நிறைய தூரங்கள் என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் திருப்பி அந்த இதை எடுத்துக்கல மாட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன கடமைண்டா, அவங்க எப்படி சொல்லுவாங்கண்டா, இப்போ நீங்கள் வாரதும் இல்லை பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் வாப்பட சொந்தத்தை மறந்துட்டு அப்படி நம்ம என்ன நினைக்கிறேன்னா, திடீர்னு காணாமல் போயிட்டு இப்படி இடையில இப்படி சொல்கிறாங்களே என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஈரம் என்ன செஞ்சிருக்கும், வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கும். அதனால் அப்படியான கட்டங்கள் வந்து அவங்க இறுதி காலத்தை அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 60-70 வயசாகிட்டு என்றால் நம்ம கூடுதலான ஈர்ப்பை வச்சுக்கணும்னா அந்த அது ஏற்கனவே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு இயற்கை தானே, அது அப்படியே திருப்பி என்ன செஞ்சிடும், ரிட்டர்ன் வரத்தை நீங்கள் பார்க்கலாம். சில பிள்ளைகளை வந்து அருளாக நினைப்பாங்க அந்த குடும்பங்களில். என்ன காரணம்னா, அவங்க எல்லாம் வாப்பட சொந்தம் உம்மோட சொந்தம்னு சொல்லி தேடி தேடி போய் பேசி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு இது செய்கிறதுல இருப்பான். அவனை மாதிரி ஒரு எங்களோட வாப்பா இப்படி தாண்டா இருந்தார், இதே மாதிரி தான் குடும்பத்தை சேர்ந்து நடந்தாருன்னு அவங்க திருப்பி சொல்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ இந்த பகுதி அந்த இடையில் அவங்க வாழ்க்கை போராட்டத்தோட தூரமாகினாலும் நாங்கள் விடக்கூடாது. அதுக்கு பின்னாலே நம்ம என்ன செய்யணும், அதாவது அந்த கடைசி கால பகுதியில் அவங்க தனிமைப்படுத்துறத உணர்வாங்க, அந்த பழைய உறவுகளை மீட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவர் இல்லை, இப்போ அவரோட பிள்ளைகள் இருக்கு, அதில் நல்ல பிள்ளைகளை யாரும் அவங்கள தேடி போக என்ன செய்வாங்க நினைப்பாங்க. குறிப்பாக மூத்தவர்களுடைய பிள்ளைகளை தான் அப்படி தேடி போக நினைப்பேன். ஏன்னா அவங்க தான் லிங்க்கில் இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில், இளையவங்களோட பிள்ளை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தொடர்பை நம்ம திருப்பி எடுக்கணும். அப்போ அல்லாஹு தாலா அந்த உரிமை இருக்குது அப்படின்றத இந்த அளவுக்கு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். சூரத்து நூர் 61வது வசனத்தில் என்னது இதை சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அதாவது இப்போ இந்த பகுதியை புரிஞ்சுட்டு அடுத்த பகுதிக்கு போனீங்கன்னா, சட்ட ரீதியாக நம்ம முதலாவது இவங்க இரத்த உறவு, அதில் சந்தேகமே இல்லை. அவங்க நம்மளே முறிச்சாலும் நம்ம முறிச்சோம்னு சொன்னால் பெரும் பாவம், அவங்க முறிச்சா அவங்களுக்கும் பாவம், நம்ம முறிச்சோம்னா அவங்க முறித்தாலும் நம்ம முறிக்கிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடம், அவர்கள் முறித்தாலும் நம்ம முறிப்பதற்கு அனுமதி இல்லாத இடம், ஒரு பாவம் என்ற ஒரு குற்றம், பெரும்பாவம் என்ற குற்றம் வரக்கூடிய இடம். இவங்க அந்த இரத்த உறவின் அந்தஸ்தில் உள்ளவங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அதாவது விலாயத்துடைய சட்டம். விலாயத்துடைய சட்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்களுக்கு தானே விலாயத்துடைய சட்டம் வரும், ஆண் பகுதிக்கும் தான் விளையாட்டுடைய சட்டம் வரும். பெண் பகுதிக்கு எப்போ வரும்னா, ஆண்களுடைய பகுதியில் யாருமே இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய பகுதி வரும்னு நம்ம படிச்சுக்கிறோம் விலாயத்துடைய பாடத்தில், இப்போ வழியாக இருக்கிற பாடத்தில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தை இல்லைண்டா தந்தையுடைய தந்தை இருப்பார், அவர் இல்லைண்டா வழி என்ற லிஸ்ட்டில் யார் வருவார், பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. பிள்ளைகளும் இல்லைண்டா தான் என்னது சகோதரர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்போது அவர் அந்த பிள்ளைகளும் இல்லாத பட்சத்தில் இந்த சகோதரர்கள்னா அந்த தந்தையுடைய சகோதரர்கள் வருவாங்க. அப்போ இவங்க விலாயத்தில் இவர்களும் வழியாக வரக்கூடியவர்கள். அவங்க எந்த தரத்தில் வருவாங்கன்னா, 3-4வது தரத்தில் என்ன செய்வாங்க, வழியாக என்ன செய்வார்கள், வருவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனவே விலாயத்தை இவங்களுக்கு உண்டு என்று சொல்கிறதும், அவங்க வழியாக நிற்கிறதுக்குரிய தகுதி உண்டு என்று சொல்கிறதும் இது இன்னொரு முக்கியமான ஒரு இடம். அடுத்தது பிரயாணங்களில் இவங்க மஹரம் என்ற லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க, இரத்த உறவுகளின் அடிப்படையில் பார்த்துட்டா மஹரம் என்ற லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க, இங்கே வராங்க. அதாவது குடும்பத்து பெண்கள் தனித்து அவர்களோட பயணம் போவதற்கான உரிமை உள்ள இடத்துல வராங்க. யாருடைய பிள்ளையும் யாரோட என்ன செய்யலாம், பிரயாணம் போகலாம். யாருடைய பிள்ளையும் அவருக்கு மேல்வட்டத்தில் உள்ளவங்களோட பிரயாணம் போகலாம். தந்தை அதாவது அண்ணனுடைய பிள்ளையோடு என்ன அந்த அதாவது அவங்க சாட்சி என்ன செய்யலாம், போகலாம், மாமி போகலாம், பெரியம்மா போகலாம் என்ற ஒரு இடத்துக்கு, சாட்சின்னா திருமணத்தின் மூலம் வந்தவங்கள பிறப்பால் என்ன வந்தவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், அதாவது பயணம் போகலாம்ன்றா பாதுகாப்பு என்கின்ற பகுதியை இஸ்லாம் என்ன செய்யுது அங்கே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதுக்கான ஹதீஸில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அம்சம். அடுத்த பகுதி என்னென்னா திருமண உறவு. திருமண அதாவது உறவு பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அது அவங்கள திருமணம் முடிக்கிற ஹராம், சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா அதை சொல்லியும் என்ன சொல்கிறான் சூரத்து நிசா 23 என்ன ஹுர்ரிமத் அலைக்கும் அப்படின்ற அந்த வசனம், உங்கள் மீது இவர்களெல்லாம் திருமணம் முடிக்கிறது ஹராம் என்று சொல்லிவிடுவார். அந்த இதில் வ அம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும், வ அம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும்,
உங்களது தந்தை வழி சகோதரிகளையும் உங்கள் தாய் வழி சகோதரிகளையும் நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம். அப்போ சாட்சி பெரியம்மா அவங்கள திருமணம் முடிக்கிற ஹராம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது மட்டுமல்ல, இந்த திருமண விஷயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அந்த பிரயாண சட்டங்கள் மஹரமியத்து, அடுத்தது மஹரமியத்தை எது நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதில் பிரயாண சட்டங்கள் வந்துடும். அடுத்தது வந்து விலாயத், நம்ம விலாயத்தில் செஞ்சிட்டோம், பேசிட்டோம். இப்போ இதில் திருமண சட்டங்கள் ஒரு ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, இதுவும் நம்ம சொல்லிட்டோம் தான், இருந்தாலும் இதில் திருப்பி இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா, அல்லாஹ் தஆலா வான் தஜ்மா உபைனல் உக்தைன், 2 சகோதரிகளை ஒரு சேர திருமணம் முடிக்கக்கூடாதுன்றா. தாத்தாவையும் தங்கச்சியும் ஒரு நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. இந்த இரத்த உறவு பாதிக்கும் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறாங்க. சஹீல் புகாரில் 5109வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா யுஜ்மா பைனல் மர்அதி வ அம்மதிஹா வலா பைனல் மர்அதி வ ஹாலதிஹா. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு தந்தை இருப்பார், அதாவது எங்களோட மாமனார், அந்த தந்தையுடைய சகோதரிகளை நீங்கள் 2வது திருமணமாக என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது ஒரு நேரத்தில். இப்போ நம்ம ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். பெண்ணை திருமணம் முடிச்சிக்கிற டைமில் அந்த பெண்ணுக்கு, அதாவது தந்தையுடைய சகோதரி மாமி இருப்பாள், வணங்கிட்டா, தந்தையுடைய சகோதரி இருப்பாள். அப்படி தந்தையுடைய சகோதரி விதவையாக இருக்கிறான் அல்லது திருமணம் முடிக்காமல் இருக்கிறான். இந்த மாதிரி கட்டத்தில் இவங்கள முடிச்சுட்டு அவங்கள 2ஆம் திருமணமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. எப்படி சொந்த சகோதரிகள் 2 பேர் ஒரு நேரத்தில் முடிக்கக்கூடாதோ அதே மாதிரி அதை முடிக்கக்கூடாது. அல்லது அந்த பெண்ணுடைய தாயுடைய சகோதரி என்ன செய்கிறா இருக்கிறார், தாய் வந்து என்ன, அதாவது மாமி என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாதான். ஆனால் மாமியுடைய சகோதரி என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். மாமியை தான் முடிக்கக்கூடாது, அதாவது அந்த பெண்ணுடைய, அதாவது தாயை தான் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அந்த தாயுடைய சகோதரி என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். ஆனால் இவங்க இருக்கிற டைமில் அவங்கள என்ன செய்யக்கூடாது, நீங்கள் முடிக்கக்கூடாது என்று சொல்லப்படும். இதுக்குரிய இல்லத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இரத்த உறவு பாதிக்கும். இரத்த உறவு என்ன செய்யும், பாதிக்கும். ஏன், பலதார திருமணம் என்பது பெண்களுடைய மனதால் நுஃப்ரத்துள்ளதுன்னா அவங்க முழுசாக அங்கீகரிக்கிறதுக்கு முடியாத ஒரு அம்சம். அங்கீகரித்த பெண்களாக இருந்தாலும் நான் 100% அங்கீகரித்து கொண்டேன் அப்படின்றலாம் சொல்லலாது. தாங்க வந்து முழுமையான பலகீனத்தில் இருந்தாலும், கணவனோட வாழ்கிறதுக்குரிய எல்லா விதமான இயல்புகளுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு பெண் என்ன செய்யலாத, அதை அங்கீகரிக்கிறதுக்கான இயல்பு என்னது அவர்கள்ட்ட, அது இல்லை, அது இயற்கையானது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இரத்த உறவை பாதிக்கக்கூடிய ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது. தாத்தா தங்கச்சி என்றாலும் என்ன செஞ்சிடும், அதை வந்து பாதிச்சிடும். தாத்தா தங்கச்சி என்றால் பாதிப்பு குறவு, ஆனால் பாதிச்சிடும். அதே நேரம் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அவங்களோட சாட்சியையோ மாமியையோ பெரியம்மாவோ அதே நேரத்தில் திருமணம் முடிச்சிங்க அப்படி என்று சொன்னால் அதுவும் என்ன செய்யும், அதாவது பாதிச்சிடும். எனவே இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை திருமணம் முடிக்கக்கூடாது, ஒரு நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாதுன்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வான் தஜ்மாஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை முடிக்கக்கூடாதுன்றான். அப்போ அந்த 2 சகோதரிக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது ஒன்றுவிட்ட சகோதரிகளை குறிக்குது. ஒன்றுவிட்ட சகோதரிகள் அல்லது தந்தை வழி சகோதரிகள் அல்லது தாய் வழி சகோதரிகளை தான் அது குறிக்குது. அதில் ரசூலுல்லாஹ்வோட தஃப்சீர் எதையும் சேர்க்குது. இப்போ அதாவது அந்த பெண்ணுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய, பெரியம்மா இருக்கக்கூடிய, மாமியாக இருக்கக்கூடியவர்களையும் அதில் என்ன செஞ்சிருது, சேர்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு சேர என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. இவங்களை விவாகரத்து மட்டும் அவங்கள முடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவள் எப்படி விளங்கிக்கொள்ளணும், ஒரு இப்படி திருமணம் முடிச்சிக்கிற டைமில், இப்போ இது வந்து ஏறு வரிசையில் போகுது, அவங்கள முடிச்சிக்கிற டைமில் இறங்கு வரிசையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவங்களுடைய மகள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதாவது தங்கச்சி வழியாகவோ தாத்தா வழியாகவோ மகள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது ஹராம், அந்த திருமண முறைமே என்னது ஹராம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம எதுக்கு முதலாவது வச்சோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து வான் தஜ்மாஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாதுன்றா. அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்கிறது எதை, தாய் தந்தைக்கு பிறந்தவங்கள தான் சொல்கிறார். அதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே ஹலால்ன்றான் அல்லாஹ் குர்ஆனில். உஹில்ல லக்கும் மா வராஅ ஸாலிக்கும், இதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே ஹலால்ன்றான். இந்த ஹதீஸ் வருது. இப்போ இதை குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எடுக்கணுமா இல்லையான்னு கேட்டோம். இது வந்து குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எடுக்கணுமா இல்லை, அது வந்து அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் ஹலால்ன்றது, இது அதுக்கு பின்னாலேயும் ஒரு ஹராம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதையே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜம்மு செஞ்சு நம்ம எடுக்கலாம், இதை என்ன செய்யலாம், ஜம்மு செஞ்சு என்ன செய்யலாம், எடுக்கலாம். எப்படின்னா அதுக்கு பின்னால் இந்த சட்டம் என்ன செஞ்சது, இறக்கப்பட்டுச்சு அப்படி. ஏன்னா உக்தைன்ன்ற அதை உக்தைன்ல அது உக்தல்லையே, நேரடியில் உக்தைன்ல அப்படி விளக்கம் சொல்லலாதே, எடுக்கலான்றாங்க. இதையே ஜம்மு செஞ்சு எடுக்கலாம்டா. இதுக்கு குறை நிலையில் உள்ள எத்தனையோ விஷயங்களை ஜம்மு செய்யலாம், இல்லை அதை நம்ம ஜம்மு செய்ய மாட்டோம்டா. பிரச்சனை வந்து யார், உங்களோட சிந்தனையில் தான். நீங்கள் ஏற்றுக்கண்டாத்தான் அது பிரச்சனைன்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் ஏற்றுக்கல்னா கோளாறிக்கின்ற அர்த்தம். ஏற்றுக்கல் என்ன, அது கோளாறு இருக்கின்ற அர்த்தம். கோளாறு நிரூபணம் ஆயிரும்.
அதாவது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஏற்றுக்கொண்டா தான் அது நிரூபணம்ன்றதில்லை. ஏற்றுக்கொள்ளாது விட்டால் உங்களோட சிந்தனை கோளாறு நிரூபணமாயிரும், அவ்வளோதான். ஏற்றுக்கொண்டால் ஹக்கு நிரூபணமாயிரும், இல்லைன்னா உங்களோட சிந்தனை கோளாறு என்ன செய்யும், நிரூபணம். ரெண்டில் ஒன்று நிரூபணம் ஆகணும். அப்போ ரெண்டில் ஒன்று நிரூபணம் ஆகிடும். காரணம் இதையே நீங்கள் ஜம்மு செய்யலாம்னு சொல்கிறீங்கன்னா மற்றது என்ன? அதே போல் குர்ஆனில் இன்னொரு வசனம் வருது, என்ன, நீங்கள் நபியே சொல்லுங்கள், நான் எனக்கு அருளப்பட்ட வகையில் இதை தவிர வேறு எதனையும் ஹராமானதாக காணவில்லை சாப்பிடுவதற்கு அப்படின்னு வருது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹராமாக்கின ஹதீஸில் வருது. என்ன, அதாவது கொத்தி அந்த கடித்து தின்ற சாப்பாடு, கடித்து தின்னக்கூடிய பறவைகள், இந்த மாதிரி மிருகங்கள், கோரைப்பல்லு, இவையெல்லாம் வருது. அது எப்படி சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போ அருளப்பட்ட வகையில் இல்லை, அதுக்கு போகிற அருளப்பட்ட வகையில் என்ன செய்யுது, அது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்ப நிறைய கேள்வி அதில் கேட்கலாம். அப்போ அல்லாஹு தாலா அங்கே ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறான். கடந்த காலத்தில் ஹராமாக்கப்பட்டவைகள் லிஸ்ட்டு அல்லாஹு தாலா வாதமாக வைக்கிறான், இவ்வளோ காலத்துக்கும் எனக்கு இல்லைண்டு. அப்போ இந்த குர்ஆனுடைய வகையை இந்த ஒரு வழி அறிவிப்பு வந்து மன்சூகாக்குது, புதிய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ இதை கொண்டு வந்து சேர்க்கலாம்டா இன்னும் கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்க்கலாம். இல்லை அதை சேர்க்க முடியாதுன்னு அதைவிட வாதத்தால் பலம் குறைஞ்சதுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, முரம்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் இதை வைக்கணும் முரம்படுறாண்டு, இதையே வைக்காதவங்க அதுக்கு குறை நிலை உள்ளத்தை வைக்கிறாங்க. அப்போ எது நிரூபணமாகுது, சிந்தனை கோளாறு என்ன செய்யுது, நிரூபணமாகிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு பகுதி. ரைட். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இது ஏன் அப்படி சொல்கிறேன்டா, இந்த சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு இப்போ அவங்க ஏற்றுக்கலாம் இருப்பாங்களா, ஏற்றுக்கலாதனால இவர் மலையோடக்க நினைக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையே, அதனால் எப்படியாவது அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பாத்திலுக்கு பெரிய அடையாளம். ஒருத்தர் பாத்தில் இருக்கிறாரதுக்குரிய பெரிய அடையாளம் என்ன, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் அப்படின்றது எல்லாருக்கும் என்ன செய்தில்லை, அந்த இடத்துல விளங்குதில்லை. அடுத்த பகுதி, அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அதே போல் தாய் வழி உறவுகள் சம்பந்தமான இதில் இப்போ நாங்கள் இந்த தந்தை வழி உறவுகள் தான் பார்த்துட்டு போகிறோம். இந்த செய்தியை பாருங்கள், சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்க அனுப்புகிறாங்க, சதக்காவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க, ஜக்காத்தை. அப்போது வந்து இப்னு ஜமீல் ஜக்காத்தை கொடுக்கல, ஹாலித் இப்னு வலீதும் ஜக்காத்தை கொடுக்கல, அப்பாஸ் ரலியல்லாஹு ஜக்காத்து கொடுக்கல, சரியா? அப்போது அம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை வழி சகோதரர் அப்போ ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த செய்தியை உமர்லாங்க சொன்ன உடனேயே மா யன்கைமு இப்னு ஜமீல் இல்லா அன்னஹு கான ஃபகீரன் ஃபஅக்னாஹுல்லாஹ், ஏழையாக இருந்து அல்லாஹு தாலா அவரை வசதி படைத்தவராக ஆக்கினான். ஆனால் இவர் என்ன செய்யலை, அதை உரிய முறையில் அதை நன்றியோடு என்ன செய்யலை, நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது அவரை வந்து இந்த ஒரு நொந்து கொள்கிறாங்க. அம்மா ஹாலிதை பொறுத்த வரைக்கும் ஃபைன்னக்கும் ததுலிமூன ஹாலிதன், நீங்கள் வந்து ஹாலிதுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். ஃபைன்னக்கும் ததுலிமூன ஹாலிதன், அதாவது நபி அவர் கொஞ்சம் பிந்தி தானே வந்தார், அப்போ அதனால் வந்து ஃபைன்னக்கும் ததுலிமூன ஹாலிதன், நீங்கள் எல்லாம் என்னது ஹாலிதுக்கு அநியாயம் செய்கிறீங்க அப்படின்டா, ஹாலிது விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கல்ல, அந்த ஒரு இதோடு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது சொல்லிட்டு என்ன சொல்கிறேன், ஏன் நீங்கள் அப்படி நடந்து கொள்கிறீங்க, கத் அஹ்தபஸ அத்ராஅஹு வ அதாதஹு ஃபீ சபீலில்லாஹ், அவரது எல்லா விதமான அதாவது கேடயம் மற்றமட்டி யுத்தத்துக்குரிய எல்லா பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே அவர் என்ன செஞ்சுக்கிறார், வைத்து இருக்கிறார். அப்படின்னு அவர் தராமல் இருந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன், ஒரு விளக்கம் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அவசரப்படுறீங்கன்ற அடிப்படையில் இதில் சொல்கிறாங்க. அம்மல் அப்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஹி அலைய, அது என் மீது பொறுப்பு, வமிஸ்லுஹா மஹா, அதோடு இன்னொரு மடங்கும் என் மீது பொறுப்பு நாங்கள் சொல்லுவாங்க. அதாவது அப்பாஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு 100 திர்ஹம் கொடுக்க வேணுமெண்டா 200 திர்ஹத்துக்கு நாம் பொறுப்புன்றாங்க சொல்லலாம். அப்பாஸ்லாம் 100 கொடுக்கணும், ஃப அலைய அது என் மீது பொறுப்பு, வமிஸ்லுஹா மஹா அது 2 மடங்கு பொறுப்புன்றாங்க. இதுக்கு 2 விதமான தஃப்சீர் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அதாவது தந்தையுடைய சகோதரன்றதுனால இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலாங்க அந்த அவங்களுக்கு அந்த சிலத்துல் அர்ஹாம் என்ற அடிப்படையில் ரசூலாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லி. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, அவர் நேரத்தோடையே ஜக்காத்தை ரசூலாங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. மற்ற கடமைகள் எத்தனையோ வேலைகள் இருக்குது, அதுக்காக அவர் வந்து கொடுத்து விட்டார். அதனால் நான் தான் இப்போ 2 மடங்கு என்ன செய்யணும், பொறுப்பாகிறேன். அதை பைத்துல் மாலுக்கு கொடுக்குற பொறுப்பு இப்போ நான் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன்ற கருத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, சும்ம கால் என்ற ரசூலாக அதை சொல்லிட்டு, யா உமரே அமா ஷஅர்த அன்ன அம்மர் ரஜுலி சின்னு அபிஹி, உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதருடைய தந்தையின் சகோதரன் அந்த தந்தையோடு பிறந்த இரட்டை பிறவின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க ரசூலாம்.
அதாவது ஒரு கிளையில் முளைத்த இரண்டு, அதாவது ஒரு 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 வேரில் முளைத்த இரண்டு அல்லது ஒரு தண்டில் முளைத்த இரண்டு கிளைகள்னு உங்களுக்கு தெரியாதான்றான். அதுதான் அந்த தந்தையுடைய சகோதரருக்குரிய அந்தஸ்து என்னன்னு சொன்னால், ஒரு இடத்தால் பிரிஞ்ச ரெண்டு. சின்வன் குர்ஆனில் வந்து சின்வானுன்னு வரும், வகைரு சின்வானின்னு. சின்வான் அப்படி என்று சொன்னால் அரபில் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சில ஈத்த மரங்கள் சில தென்னை மரங்களை பார்ப்பீங்க, இப்படி வளர்ந்து அது கிளை கொண்டு போய்க்கும். கிளை வராத தென்னை மரத்தில் கிளை மாதிரி ஒரு துண்டு என்ன செஞ்சிருக்கும், போய் தனியாக ரெண்டு மரமாக காட்சி அளிக்கும். அதுக்கு பேர் வந்து சின்வான். அது சின்வன் சொல்கிறது, அதாவது பிரிஞ்சு போகுது. அந்த மரத்தில் கிளை வாரதில்லை. கிளை வராத தென்னை மரம் ஈத்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம், அப்படி உடஞ்சி ஒரு பகுதி இன்னொண்டாக வந்திருக்கும், ரெண்டு தலையாக வந்திருக்கும். சரியா? இப்படி வந்தால் அதுக்கு பேர் சின்வான் அப்படின்றது. அப்போ சின்வான் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாதா, ஒரு தண்டில் வந்த இரண்டு என்ன, அதாவது அந்த உறவுகள் தான் தந்தையுடைய சகோதரர் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டானதை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி இது, ரசூலாக உணர்த்தக்கூடிய உதாரணம். சின்வான் அப்படி என்று சொன்னால் அரபில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இருமைக்கு என்ன சொல்லுவாங்க, கிதாபானி, மக்தபானி, கலமானி இரண்டு. இந்த அமைப்பில் வரக்கூடிய பன்மை தான் அது, இருமை அல்லது. அப்படின்னா கிதாபானி கலமானி சின்வானி என்று சொல்லணும், அப்படி இல்லை. இது சின்வானுன் அந்த அமைப்பில் இருக்குது, ஆனால் அதல்ல, இது பன்மை, இருமை இல்லை. இது தஸ்னியா இல்லை, முசன்னா இல்லை, பன்மை. இது சின்வானுன், சின்வுன், சின்வானுன். சின்வுன் ஒருமை, சின்வானுன் பன்மை, இருமை அல்ல. சரியா? ரைட். அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்தையுடைய சகோதரனுடைய முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்கிறான். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. என்ன, அம்மா ஷார்த்த அண்ணா அம்மர் ரஜுல் சின்னு அபிஹி. உங்களுக்கு தெரியாதா, ஒரு தந்தையுடைய ஒரு மனிதருடைய தந்தையின் சகோதரன் அவரோடு பிறந்த இன்னொரு கிளை என்பதை உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்றாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நான் பொறுப்பு, அதனது இன்னொரு மடங்கு நான் பொறுப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளோ அந்தஸ்து. இன்னும் சொல்ல போனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தை ஏற்றுக்கல, ஆனால் அவருக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு செய்தியும் இல்லை, ஒரு செய்தி என்ன இல்லை. டோட்டலாக வந்து சம்பந்தப்படுத்தினத்தில் தான் அவர் இருக்குது. எங்கே அந்த அக்கபா உடன்படிக்கையிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் சம்பந்தப்படுறார். அப்போது இப்படி அமைப்பில் அப்பாஸ்லாம் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாங்க. எதிரணியில் பத்ர் யுத்தத்தில் வந்திக்கிறார் அவர், எதிரணியில் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஆனால் முழுமையாக சார்பாகிக்கிறாங்க யாருக்கு, ரசூலுல்லாஹ். அதே போல் அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையுடைய சகோதரர்கள், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, முழுமையாக சப்போர்ட்டாக என்ன தான் இருக்கிறான். அதனால தான் தப்பத் யதா அபீ லஹபி வ தப் இறங்கிச்சு. என்ன காரணம்னா, மனிதனுடைய இயற்கை போலியான கொள்கையை தன்னை சகோதரன் கொண்டு வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது, போலியான கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணி டீமாக சேர்ந்துருவாங்க. அதில் அந்த என்னோட ஃபித்ரத் அப்படி இருக்கும், தன்னை சகோதரனை விட்டு கொடுக்காம. உண்மையான கொள்கையை கொண்டு வந்து அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணாமல் எதிராக இருந்ததுனால அந்த வசனம் என்ன செஞ்சது, இறங்கிச்சேன்னு பார்க்குறோம். அபூ தாலிபும் அதே போல் அப்பாஸ்னாங்க அப்படி இருக்கலை, ஹம்சார்லாம் அப்படி என்ன செய்யலை இருக்கலை என்றதை நம்ம இதில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது 3883வது இலக்கம். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர் கேட்குறார் அவரோட சகோதரனை பற்றி, அபூ தாலிபை பற்றி கேட்குறாங்க. அப்பாஸ் நாங்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, அபூ தாலிபை பற்றி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, மாஹ்னைத்தன் அம்மிக், உங்களோட தந்தையுடைய சகோதரருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஃபஇன்னஹு கான யஹூதுக் வ யக்லபு லக், உங்களை சுற்றி வந்தார், உங்களை பாதுகாத்தார், உங்களுக்காக கோவப்பட்டார். யார், அபூ தாலிப். அப்படி இருந்தார், அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுக்காக கோவப்பட்டார், உங்களை பாதுகாத்து வந்தார், நீங்கள் அவருக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறான். அப்போது அதுக்கு காரணம் அந்த ஃபித்ரத்திலே அவர் அப்படி என்ன செஞ்சார், உங்களோடு இருந்தார். இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தந்தையுடைய சகோதரன் தன்னை தம்பியோட மகனை, நானாவுடைய மகனை, தாத்தாவுடைய மகனில் இப்படி கவனம் எடுப்பான். அவரை பாதுகாக்கிறதுல, அவருக்காக கோவப்படுறதுல, அவருக்காக ரோசப்படுறது அவர்கிட்ட இருக்கும். ஆனால் சரி, இன்னும் நிறைய குடும்பத்தில் இருக்குது, தம்பியோட மகன் பாதிக்கப்பட்டால் சந்தோஷம், வீட்டுக்கு வந்து சொல்கிறது என்ன சரியான மொக்காய்க்கிறானா படிக்கிறானா இல்லாமல் அப்படின்னு சொல்லி, நான் உன்னோட்ட அப்போவே சொன்னேன் அப்படி என்று சும்மா அதை ஒரு இவனெல்லாம் படித்து வருவான், இவன் இப்போயே வேலைக்கு அனுப்பி படிச்சுட்டு வர மாட்டான், நேரத்தோடு என்ன செஞ்சிடுறது, மட்டம் தட்டக்கூடிய தன்மைகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுவஃபி தஹ்தாஹிம் மின்னார், அவர் வந்து நரகத்தில் அடித்தட்டுக்கு மேலே என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. வலவுலா அன, நான் இல்லை என்றால் லக்கான ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்துடைய அடித்தட்டுக்கு என்ன செஞ்சிருப்பார், போயிருப்பார். இப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து ரெண்டில் உண்டு. ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆரம்பகட்ட இஸ்லாத்துக்கு இவர் சூழ்நிலையில் பாதுகாத்து வந்ததுனால அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்,
அல்லாஹ்வுடைய சட்டம் மாற்றப்படுறதில்லை. ஆனால் தண்டனை மட்டும் என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா அதே கொடூரமான தண்டனை தான், ஆனால் அந்த தண்டனை குறைக்கிறான் அப்படி என்று தெரிஞ்சுக்கொள்கிறோம். அல்லது பொதுவான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்டா, எல்லா காஃபிர்களும் நிரந்தர நரகத்தில் சமம் அல்ல. எல்லா காஃபிர்களும் நிரந்தர நரகத்தில் என்ன சமம் அல்ல என்றும் புரிஞ்சுக்கொள்ளலாம். எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? நிரந்தர நரகம் அவங்க இருந்தாலும் அதில் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுக்கும் எதிர்க்காதவர்களுக்கும் ஒரு நிலை என்ன செய்து உண்டு. நிரந்தர நரகம் எடுத்தால் விதிவிலக்கு இல்லை உண்டு. ஆனால் அதுதான் அது ஒரு பொருத்தமான ஒரு நிலையாகவும் என்ன செய்யுது தெரியுது. என்ன காரணம் என்றால் எதிர்த்தவர்களும் எதிர்க்காதவர்களும் சமமாவார்கள் என்று சொல்ல என்ன இயலாது. அந்த அடிப்படையில் தண்டனை என்ன செய்யலாம், நரகத்திற்குள்ளே அந்த தண்டனை அந்த அதாவது கொதிநிலை என்ன செய்யலாம், குறைக்கப்படலாம் என்பதை இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதுலேயும் என்ன விஷயம் என்றால் தந்தையுடைய சகோதரனை பற்றியுள்ள அந்த உறவு முறை, அந்த கேள்வியை நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்பாஸ்லாம் கேட்குறாங்க, அபூ தாலிபை பற்றி என்ன செய்கிறா கேட்குறா. இத்தனைக்கும் அப்பாஸ்லான பார்வையிலையும் அவர் காஃபிர் தான், மௌத்தாயினவர் காஃபிர் தான். ஆனால் அந்த ஃபித்ரத்தை அவரை விடலை. என்ன செஞ்சீங்க, அவர் அப்படி மௌத்தாயிட்டார், அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவர்களுக்கு ஒரு வேதனை நரகத்தில் குறைத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த தந்தை வழி சகோதரத்துவம் என்றது எந்த அளவில் மதிக்கப்பட வேண்டியதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், பால்குடி உறவு என்பதில் இரத்த உறவாகவோ நெருக்கமான உறவாக அவர்கள் வராது விட்டாலும் அந்த சகோதரத்துவ மரியாதை அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. சஹீஹ் புகாரில் 2644, அதாவது அஃப்லஹ் என்கிட்ட அனுமதி கேட்டார். ஆயிஷா நான் சொல்கிறாங்க, அஃப்லஹ் அனுமதி கேட்டால் நான் அனுமதி கொடுக்கல. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி எனக்கு திரை போடுவீங்க, நான் உங்களுடைய தந்தை வழி சகோதரனே அப்படின்றார். நான் உங்களது தந்தை வழி அபூபக்கர் அவனோட சகோதரன் மாதிரி அப்படி இல்லை, ஆனால் அபூபக்கர் சகோதரன் மாதிரி சொல்கிறாரு, நான் தந்தை வழி சகோதரனே. அப்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி என்று கேட்டேன். நான் எனது சகோதரனுடைய மனைவி உங்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க. அபுல் குவைஸ் சகோதரனுடைய மனைவி, அதாவது இந்த அஃப்லஹுடைய சகோதரன் அபுல் குவைஸ், இவர் அவருடைய மனைவி உங்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவர் தந்தை, பால் ஊட்டினவங்க தாய், இவங்க தந்தை, இது தந்தையுடைய சகோதரன். இப்போ தந்தையுடைய சகோதரன்டா சாச்சா பெரிய பாண்ட இடத்துல என்ன செய்யும் வரும் அப்படின்றாங்க. அப்போ சொன்னோடனே ஃபகாலத் சஅல்து அன் தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, உடனே நான் ரசூலுல்லாஹ்கிட்ட இதை என்ன செஞ்சேன் கேட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சதக அஃப்லஹ் இதனி லஹு, அஃப்லஹ் சொன்னது உண்மை, அவருக்கு அனுமதி என்ன செய்ய கொடுங்க என்று சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பால்குடி உறவில் வரக்கூடிய அந்த சாச்சா பெரியப்பாண்டத்துக்கு இவ்வளோ ஒரு மரியாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கடா. அவங்களுக்கு இந்த மஹரமியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே மஹரமியத் மட்டுமல்ல, அனுமதி கொடுங்க என்றது அங்கே ஒரு இஹ்சான் இருக்குது, அவரை கவனிக்கிறது, அவரை உபகாரம் செய்கிறது இருக்குது. அப்படி என்ற ஒரு மரியாதை இருக்குமெண்டா பிறப்பால் வந்தவங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய ஒரு அந்தத்தை இஸ்லாம் என்ன செஞ்சு கொடுத்துருக்குமென்றதை நம்ம இதன் ஊடாக என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். இவருடைய சொத்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அப்படின்றதில் சொத்து சப்ஜெக்ட் நம்ம நேற்று என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்து விட்டோம். அதாவது ஆண் பிள்ளை வாரிசுகள் இல்லை, அவங்க அதே போல் மௌத்தாகினவருக்கு தந்தை வழியாக யாருமே என்ன இல்லை. அதே போல் அதாவது மனைவி இருக்கிறன்ற சப்ஜெக்ட் வேறு, மனைவி கணவன் நம்ம சொல்லிட்டோம், அது அவங்களுக்கு ஒரு ஃபர்ல அது போயிடும், அதெல்லாம் நம்ம சொல்கிறது. அதே போல் மௌத்தாகினவருக்கு என்ன, அதாவது மௌத்தாகிறாரே அவருக்கு சகோதரர்கள் என்ன இல்லை, சகோதரர்களுக்கான ஆண் பிள்ளைகள் யாருமே என்ன இல்லை. அப்போ வாரிசுன்ற பகுதியே அந்த இடத்துல என்னது இல்லாமல் போயிட்டு, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரன் என்ன செய்வார், அந்த இடத்துக்கு வருவார். அவர் மனைவிக்கு, இந்த மௌத்தாயினவருடைய மனைவிக்கு போகிற சொத்து போன பின்னால், அல்லது கணவனுக்கு அந்த சொத்து என்னது போன பின்னால், மகள் இருந்தால் அவங்களுக்குரிய சொத்தும் போன பின்னால், இந்த அஃப்வன், அதாவது தந்தை இருந்தால் மகள் இருந்தால் அஃப்வன் சரியா, அதாவது இந்த மனைவிக்குரிய சொத்து போன பின்னால், மகள் சப்ஜெக்டில் அதாவது தெரியாமல் சொல்லப்பட்டுச்சு, அதாவது மனைவி, அதாவது அவங்களுக்கு சொத்து போன பின்னால், மகளும் இல்லை மகனும் யாருமே இல்லை, சொத்து போன பின்னால் அதுக்கு அடுத்தது என்ன நேராக இவருக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏன்னா வேறு யாரும் இல்லையே, பெரிய தந்தைக்கு அல்லது சிறிய தந்தை முழு அடுத்த எஞ்சிய சொத்தை என்ன செஞ்சிடுவார், எடுத்துகிட்டு போயிடுவார். மகளோ யாரோ அந்த இடத்துல இருந்துட்டால் அது தடை என்ன செஞ்சிடும், அவருக்கு அந்த பகுதி என்ன செய்யாது போகாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதில் 4-5 பெரிய தந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு என்ன செய்யும், சரிசமமாக பிரிக்கப்படும் என்பதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் அம்மத்தாக இருந்தால், அதாவது தந்தை வழி மௌத்தாயினவருடைய தந்தை வழி சகோதரி, தந்தை வழி சகோதரியாக இருந்தால், சகோதரன் இருந்தால் சகோதரி கட்டாயிரும், சகோதரன் இருந்தால் சகோதரிக்கு என்ன செய்யாது, அந்த பகுதி போகாது. சகோதரி மட்டும் இருந்தால் அவர் தந்தையுடைய அந்தஸ்து அடைகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், தந்தையுடைய சொத்தை அவர் எடுப்பார். அப்படின்னா முழு சொத்தை என்ன செஞ்சிருவார், இது போக முழு சொத்தை அவங்க என்ன செஞ்சுருவாங்க எடுத்துருவாங்கன்னு பார்க்குறோம். இல்லையா 3/1 அந்த பகுதி இருக்கே அந்த லெவலுக்கு என்ன செய்வாங்க வருவாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த இடத்துல நம்ம சுருக்கமாக நேரத்தோடு சொல்கிறதுனால இந்த பகுதியை நம்ம என்ன செய்யலை சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லிட்டோம். ஹதா இந்தி வல்லா இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.